தற்போதைய உடனுக்குடன் நிரலை கோவை மேட்டுப்பாளையத்தில் சூறாவளி காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழையால் வாழைப்பயிர்கள் சேதமான காட்சிகளை நாம் உடனுக்குடன் நிரலையில் பார்த்து வருகிறோம். கோவை மேட்டுப்பாளையத்தில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்ததால் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததாக விவசாயிகள் தங்களுடைய வேதனைகளை பதிவிட்டிருக்கிறார்கள். வாழை மரங்கள் சேதமடைந்ததால் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலைகள் ஆழ்ந்துள்ளனர். சேதமடைந்த வாழைகளுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் மேட்டுப்பாளையத்தில் மழையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை உடனுக்குடன் நிலையில் பார்த்து வருகிறோம். சேதமான வாழைகளுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் மேட்டுப்பாளையத்தில் பெய்த கனமழையால் முறிந்து சேதமாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தரவுகளோடு மேட்டுப்பாளையத்திலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்தி. வணக்கம் கார்த்தி. திடீரென பெய்த மழையால் சேதமான வாழையினுடைய விவரங்கள் மற்றும் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் என்ன கார்த்தி, விரிவாக பதிவிடலாம். சூர்யா, கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம், சிறுமுகை, காரமடை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் விவசாயிகள் கடும் பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று மாலை காரமடை அருகே இருக்கக்கூடிய கண்டியூர் மற்றும் பணப்பாளையம் கிராமங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்திருக்கிறது. இது பெருத்த சேதத்தை விவசாயிகளுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பகுதிகளில் விவசாயிகள் பயிரிட்டிருந்த 5000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் காற்றின் வேகத்தை தாங்க முடியாமல் முறிந்து முற்றிலுமாக கீழே விழுந்து சேதமடைந்திருக்கின்றன. இவை அனைத்தும் ஓரிரு வாரங்களிலேயே அறுவடைக்கு தயாராக இருந்தவை என்பதால் விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு பெரிய அளவில் இருக்கிறது. பல மாதங்களாக உழைத்து பராமரித்து வந்த பயிர்கள் ஒரே நாளில் அழிந்ததை கண்டு விவசாயிகள் கவலையிலும் துயரத்திலும் ஆழ்ந்திருக்கிறார்கள். இதைதான், அதாவது வாழை மட்டும்தான் பிரதான தொழிலாக கொண்டிருப்பதாக இந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அரசு தங்களுடைய இந்த சேதத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் அவர்களுடைய கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார்கள். சூர்யா, கனமழையால் பாதிக்கப்பட்ட வாழைகள் மற்றும் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கார்த்தி.